வணக்கங்க. இன்றைக்கி கொள்ளு பருப்பு கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் கொள்ளு பருப்பை எடுத்து நேற்று ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். 8 சின்ன சைஸ் சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, 3 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டு அடுப்பில் வைக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. விசில் வந்தவொன்னே 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக்கரை திறக்கலாம். இப்போ இந்த தண்ணியை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பருப்பை மிக்சியில் போட்டுடலாங்க. அந்த பருப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எப்பவும் ஆறுனப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. ஆறிடுச்சு நம்ம அரைக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குங்க. இப்போ பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ நல்லா அரைச்சி வச்சு நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. துவையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது தேவைப்பட்டால் தண்ணி கலந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டால் நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அது போடாமல் கூட தாளிக்கலாம். அது உங்கள் இஷ்டங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக பிடிச்சா கட் பண்ணி தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா வந்திருக்கு. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.